மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். அநேக பிரச்சனைகள் அவர்களை சோர்வுக்குள்ளாகி வாழ்க்கையை வெறுப்பாய் தோன்றி அதனால்தான் தற்கொலை வரை கடந்து போகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். காரணம் அவருடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இதுவரை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கூட நீங்கள் சோர்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தராகிய நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்களுடைய சோர்வுகளை மாற்றுவேன். ஆனால் சோர்ந்து போகிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட, கர்த்தரை அதிகமாய் தேடுகிற ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அதிகமான சோர்வுகள் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டும் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். 16வது வசனத்தில் ஆனபடினால் நான் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அதனால்தான் ஃபாதர் அவர்கள் அழகான ஒரு பாட்டை ஏற்றி இருக்கிறார்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், சோர்ந்து போகாதே என்று சொல்லு. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு சோர்வுகள் காணப்பட்டால் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்கள். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற கருத்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தரப்போகிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலம், இந்த செய்தியின் மூலம் உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நிச்சயமாய் செய்வார். வேதத்திலிருந்து சில முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சோர்ந்து போனவர்கள் அவர்களை கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் என்று சொல்லி, முதலாவதாக எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். மோசே இங்கே என்னால் தாங்க முடியல, இந்த உபத்திரவம் என்னால் சகிக்க முடியல, என்னை கொன்று போடும். மோசே எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நமக்கு தெரியும். அரண்மனை வாழ்க்கை விட்டு வந்தவர், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்தவர். அந்த மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். செங்கடலை பிளந்தார், அற்புதம் செய்தார். பார்வோனுக்கு முன்பாக மோசேயை வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த மோசே சொல்லுகிறார், என்னால் தாங்க முடியவில்லை. அதற்கு முன்பாக எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தெரித்தேனா, இவர்களை பெற்றது நானா. இங்க நடந்த காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக அழுது கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயங்களை செய்தாலும் கூட அநேக நேரங்களில் அவர்கள் சோர்ந்து போகிற ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தா முறுமுறுக்கிற அனுபவம், மோசையோடு எதிர்த்து இருக்கிற அனுபவம், இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் காணப்படும். இங்கே இறைச்சிக்காக அழுது கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம், கர்த்தர் கொடுத்திருப்பா. இதில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார். ஆனாலும் சில சூழ்நிலைகளில் அதை நாம் விசுவாசிக்க முடியாதபடி நாம் சோர்ந்து போகிறோம், நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த கர்த்தர் இன்னும் செய்ய வல்லவராய் இருக்கிறா, இன்று செய்ய வல்லவராய் இருக்கிறா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், மோசே ஒரு வல்லமையான தேவதாசன், ஊழியக்காரர்.
ஆனாலும் இந்த இடத்துல சோர்ந்து போகிறார். புருஷர்கள் 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆடு மாடுகளை அடித்தாலும் போதாது, சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் சேர்த்தாலும் போதாது. எப்படி இவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியும்? நான் என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்லுகிறாரு, மோசே, 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் அல்ல, 1 மாதம் மட்டும் இறைச்சி அவர் புசிப்பார்கள். இது எப்படி ஆகும்? மோசேக்கு இதை விசுவாசிக்க முடியவில்லை. அதற்கு மோசே 21வது வசனம், என்னோடு இருக்கிற காலாள்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். மோசே சோர்ந்து போனாரு. 6 லட்சம் புருஷர்கள் என்று சொன்னால், ஒரு மனைவி என்றாலும் 6 லட்சம் மனைவிகள், 12 லட்சம் பிள்ளைகள், பல லட்சம். இவர்களுக்கு எப்படி இறைச்சி புசிக்க கொடுக்க முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வரும்போது இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நான் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு சோர்வு வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில சோர்வு ஏற்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். இங்க மோசேயை கர்த்தர் பலப்படுத்துகிறார். மோசேயுடைய உள்ளத்துல அதிகமான ஒரு சோர்வு காணப்படுகிறது. என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிறார். எனக்கு இது அதிகமான பாரம், இது என்னால் சுமக்க முடியாது. இன்றைக்கும் குடும்ப வாழ்க்கை பண்ணுகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போய், பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் சோர்ந்து போய், இது எப்படி முடியும்? என் வாழ்க்கை முடிந்தால் நல்லது, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். அங்க நடந்த காரியம் தெரியும். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம். கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஒரு காற்றைத்தான் வீச செய்தார். அந்த காற்று கடலிலிருந்து காடைகளை கொண்டு வந்தது. எத்தனை லட்சம் ஜனங்களானாலும் 1 மாதம் வரை புசிக்க, அவர்களுக்கு இறைச்சியை கொடுக்க, அது காடை இறைச்சி கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். இங்க மோசே சோர்ந்து போனா. வல்லமையான ஊழியக்காரர் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். பிள்ளைகளே, நமக்கு எதிராக காணப்படுகின்ற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற அநேக போராட்டங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாகிறது. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போறவனுக்கு அவர் பலம் கொடுத்துக்கிற கர்த்தர். சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் அதை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும், இன்றைக்கு அநேக பேர் கடன் பிரச்சனைனாலும் சோர்ந்து போவாங்க. இன்னும் அநேக தேவைகளுக்காக சோர்ந்து போவாங்க. பிள்ளையுடைய காரியங்களுக்காக சோர்ந்து போய் இருக்கிறார்கள். எந்த காரணத்தினால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அதை அறிந்திருக்கிற கர்த்தர் அதிலே கிரியை செய்து உங்களுடைய சோர்வுகளை அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். 2வதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லு. இந்த சோர்வு வரும்போது நம்முடைய வாழ்க்கை வெறுப்பாகிறது. மோசேயும் சொன்னாரு, என்னை கொன்று போடும் அப்படின்னு சொன்னாரு. இங்க எலியா சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நான் நெருக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போது, நம்முடைய வாழ்க்கை வெறுப்பாய் தோன்றுகிறது. அந்த நேரத்துல நாம் சாவை விரும்புகிறோம். வல்லமையான ஊழியக்காரன் மோசே, வல்லமையான ஊழியக்காரர் எலியா,
அவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும்போது அவர்கள் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களில் யாராவது என்னுடைய வாழ்க்கை போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அல்லது நான் சாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுக்கிற கர்த்தர். இங்கே நடந்தது என்ன? தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு. 5வது வசனம் சொல்லுகிறது, ஒரு சூறாச்செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். நான் சோர்ந்து போனால் கர்த்தர் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். எலியா அவன் ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்தரத்தில் போய் சூரசெடியில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது எலியாவை அவர் மறந்து விடவில்லை. எலியா எங்கே போய் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து தூதனை அனுப்பிய கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் இன்றைக்கு நீங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிற இடத்துல சூழ்நிலையில கர்த்தர் உங்களை காண்கிறார். அவர் தூதனை அனுப்பி உங்களை அவர் பலப்படுத்த போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஏற்பட்டது உண்டு. மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தாவே நான் செத்தாய் நல்லது என்று சொல்லி நானும் நினைத்த நாட்கள் உண்டு. தேவ பிள்ளைகளை, நான் சாட்சாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், என்னை கர்த்தர் தேற்றி ஆற்றி நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முகாந்தரத்தை உண்டு பண்ணி என்னை சோர்விலிருந்து அவர் தூக்கி எடுத்தார். நான் சாட்சாய் சொல்லுகிறேன், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எதனால் சோர்வு? எலியாவுக்கு எதனால் சோர்வு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்துல கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அங்கே ஆர்ப்பரிக்கத்தக்கதாக கர்த்தர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் கொலை செய்தார். இப்பொழுது ஏசேபேலுக்கு அது அறிவிக்கப்படுகிறது. 19ஆம் அதிகாரம் 1 வசனம், பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் ஏசேபேலுக்கு அறிவித்தான். ஏசேபேல் இப்பொழுது சொல்லுகிறார் 2வது வசனம், அப்பொழுது ஏசேபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், அப்படி என்று சொன்னால் நாளைக்கு உன்னைய நான் கொண்டு போடுவேன் என்று சொல்லி ஏசேபேல் சொல்லுகிறார். வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று சவால் விட்டவர் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசத்துல நீங்கள் உறுதியாய் காணப்படலாம், கர்த்தர் உங்களை பயன்படுத்தலாம். ஆனால் சில சூழ்நிலைகளில நான் சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எலியாவை குறித்து நான் ஆச்சரியப்படுவேன். 17ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இங்க ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக சவால் விடுகிறார். இப்போது ஆகாப் ராஜா எலியாவை பிடிக்க தேடுகிறார். கர்த்தர் சொன்னா, நீர் கேரி ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு என்று சொல்லி. ஆற்றங்கரை ஒரு பாதுகாப்பான இடம் அல்ல. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அங்கே அவர் ஒழித்து கொண்டிருந்தார். காகத்துக்கு கட்டளையிட்டார். காகம் அங்கே அவனுக்கு போஜனத்தை கொண்டு வந்தது. ஆற்றின் நீரை குடித்தான். ஆற்றில் தண்ணீர் வற்றி போய்விட்டது. இதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, அது ஆச்சரியமான காரியம். 17ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது 6வது வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இவன் காகத்தால் போஷிக்கப்படுகிறான். ஆற்றின் நீர் வற்றி போய்விட்டது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். நம்முடைய கர்த்தர் அற்புதமான கர்த்தர். நம்மளுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்து அதற்குரிய முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிறவர். ஆச்சரியமான காரியம். இப்படிப்பட்டதான அதிசயமான ஒரு பாதையில நடத்தப்பட்டவர் தான் எலியா. அங்கே அவர் போகிறார். விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அந்த விதவையும் மகனும் செத்து போக வேண்டும் என்று அவர்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவளுடைய பயத்தை
எலியா மூலம் கர்த்தர் மாற்றுகிறார். எலியா பயப்படாதே என்று சொல்லுகிறார். எலியா மூலம் மரணத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்படுகிறார். தொடர்ந்து அந்த ஸ்திரீயினுடைய மகன் இறந்து போன சூழ்நிலையிலும் அந்த மகனையும் எலியா மூலம் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், அற்புதம் செய்கிறார். இப்படிப்பட்டதான அற்புதத்தை செய்தவர் தான் எலியா. அதிகமான அற்புதத்தை கண்டவர் தான் எலியா. அந்த எலியா சோர்ந்து போறா. இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை கண்டாலும், கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் எலியாவை விட்டு விடவில்லை. எலியாவுக்கு அங்கே அவர் தூதனை அனுப்பி போஜனம் கொடுக்கிறார். எலியா எழுந்திருந்து போஜனம் பண்ணி அவன் விழித்து பார்க்கும்போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து கொடுத்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். இதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவன் சாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனாலும் அந்த அப்பத்தையும் புசித்து தண்ணீரும் குடித்துட்டு திரும்ப படுத்துக்கிறான். அவனுடைய அந்த ஜீவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கர்த்தர் அவனை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிற காரணத்துல அவனுக்கு நித்திரையும் கொடுக்கிறா, புசிக்க விருப்பத்தையும் கொடுக்கிறா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை குறித்த ஒரு தேவ நோக்கம் உண்டு. நிறைவேற்றுவதற்காக சோர்ந்து போகிற நேரத்துல அவர் நம்மை பலப்படுத்துகிறார், தடப்படுத்துகிறார். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இன்னும் உண்டு. நீர் சோர்ந்து போய் ஒருவேளை சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தாலும் கூட, சாவை விரும்பினாலும் கூட, இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். நீ செய்ய வேண்டிய காரியம் அது தடைபடாது. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியத்தை சோர்வு தடை பண்ண முடியாது, பிரச்சனைகள் தடை பண்ண முடியாது. அந்த காரியத்தை நான் நிச்சயமாய் செய்வேன். சகோதரா, சகோதரி, இந்த நாம் சோர்ந்து போகிறோமா? எலியா சோர்ந்து போனா. இந்த சோர்ந்து போன எலியாவை தூதனை அனுப்பி பலப்படுத்திய கர்த்தர், திடப்படுத்திய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சோர்வுகளை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை திடப்படுத்தத்தக்கதாக இந்த வார்த்தையை உங்களுக்கு அவர் அனுப்புகிறார். இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், மோசே சோர்ந்து போனா, அந்த மோசையை கர்த்தர் பலப்படுத்தினா. இரண்டாவதாக இங்க எலியா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவரும் கூட சோர்ந்து போனா. அவரை கர்த்தர் பலப்படுத்தினா. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எலியாவை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதையெல்லாம் செய்து முடித்தார் கர்த்தர். இந்த சத்தியத்தின் நேரத்தின் மூலம் உங்களோடு பேச வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதனால் அன்று சோர்ந்து போயிருந்த என்னை அவர் திடப்படுத்தி இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அது தடைபடாது. மூன்றாவதாக சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். தாவீது சொல்லுகிறது, நான் சோர்ந்து போனேன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கினார். கோலியாத்தை ஜெயிக்கத்தக்கதான பலனை கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள் நடந்தது. ஆனால் தாவீதும் சோர்ந்து போகிற ஒரு வார்த்தையை இங்கே வெளிப்படுத்துகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டதான சூழலே இருந்தாலும், நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தேடுகிற ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சோர்வான அனுபவங்கள் வருகிறது உண்டு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இங்க தாவீது சோர்ந்து போகிறார். சங்கீதத்துல அநேக இடங்களில அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்க முடியும். ஒரு சில வசனங்களை துரிதமாய் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல
என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி கட்டிலை நனைக்கிறேன். அவருடைய சோர்வினுடைய வெளிப்பாட்டை பாருங்கள். நான் என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். இன்றைக்கு இந்த காரியம், இந்த அனுபவம் உங்களுக்கு பொருந்தலாம். பெருமூச்சியினால, உங்களுடைய வேதனையினால் நீங்கள் பெருமூச்சு விடலாம். ராச்சாமங்களிலே அழுது கொண்டிருக்கலாம். நித்திரை கண்களுக்கு தூரமாக இருக்கலாம். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற, ராச்சாமங்களில் அழுது கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை பலப்படுத்த போகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர்னா உன்னை பலப்படுத்த போகிறேன். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது 31ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறாரு. அவருடைய அந்த வேதனையினுடைய ஒரு வெளிப்பாடாய் இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் வயிறு கருகி போயிற்று என்று சொல்லு. அவருடைய வேதனையை பாருங்க, அவருடைய சோர்வை பாருங்க. அநேக சங்கீதங்களில அவருடைய சோர்வான அந்த அனுபவம் வெளிப்படுகிறது. ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல அவர் இப்படியாய் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீ அறிந்திருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அதற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அழுது சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் வேதனைக்கு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு. அந்த கண்ணீர் துடைக்கப்படும். இங்க தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால் முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் படிக்கும்போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்க தாவீதோடு குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தாங்க, கொஞ்சம் ஜனங்கள் இருந்தாங்க. அவர்கள் வெளியே சென்று, அவர் சிக்கலாக என்கிற ஒரு இடத்துல இருந்தார்கள். அவர்கள் வெளியே சென்று திரும்ப வரும்போது தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்க தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. இங்க சிக்லாகில தாவீதோடு இருந்த ஜனங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்க அமலேக்கர் வந்து எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அதை சுட்டெரித்தார்கள். இங்க பார்த்த பொழுது எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. மனைவி பிள்ளைகளை காணவில்லை. எல்லாரும் மிகவும் சோர்ந்து போனார்கள். உடன் இருந்தவர்கள் எல்லாரும் தாவீதுக்கு எதிராக எழும்பி கற்களை எடுத்துக்கொண்டார்கள், தாவீதை கல்லறிவதற்காக. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் ஒன்றை செய்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். தாவீது நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லுகிறாரு. அவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் கடந்து வந்தது. சோர்ந்து போனா. இங்கே தாவீது சோர்ந்து போன சூழ்நிலையில கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், தாவீது கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டான். நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று சொல்லு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும். ஏபோத்தை கொண்டு வர சொல்லி அவன் கர்த்தரிடத்துல அவன் கேட்டான். கர்த்தர் சொன்னா, அந்த தண்டை பின்தொடரு, அனைத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகள் கடந்து வரும்போது
நான் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்போம் என்று சொன்னா அவருக்கு நல்ல ஆலோசனையில இருந்து அவர் நம்மை வழி நடத்துவா. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற கருத்து. இங்க மிகவும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை தாவீதை பலப்படுத்தினா, திடப்படுத்தினா, இழந்து போனதை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தான். அங்க ஒரு முகாந்தரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிற கருத்து. நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனதெல்லாம் திரும்ப தருகிற கருத்து. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மிகவும் நெருக்கப்படலாம், அநேக காரியங்களை இழந்து தவிக்கலாம், அதனால உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகள் காணப்படலாம். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற கருத்து. தாவீது சோர்ந்து போன சூழ்நிலையில தாவீதை கர்த்தர் விட்டு விடவில்லை. ராமுழுது என் படுக்கை நினைக்கிறேன் என்று சொன்னா, என் கண்ணீர் உடைய துருத்தியில் கணக்கில் இருக்கிறது என்று சொன்னா, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது என்று சொல்லுகிறார். தாவீதுடைய சங்கீதத்தில் தாவீதுடைய அநேக வார்த்தைகளை, அவருடைய சோர்வுகளின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஆனா தாவீதை கர்த்தர் விட்டு விடவில்லை. சோர்ந்து போன தாவீதை கர்த்தர் திடப்படுத்தினார், பலப்படுத்தினார், எல்லா இக்கட்டுகளுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எந்த காரியத்தினால் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அநேக நெருக்கங்கள், வேதனை, குடும்பத்தின் சூழ்நிலை, மனைவினால கணவன், கணவனால மனைவி, பிள்ளைகளால பெற்றோர் சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போற நம்மை பலப்படுத்துகிற கருத்து. 3 பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். மோசே சோர்ந்து போன சூழ்நிலையில மோசேயை கர்த்தர் பலப்படுத்தினார். எலியா சோர்ந்து போய் சூரன் செடியில் படுத்து, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது பலப்படுத்தி பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எலியா செய்ய வேண்டிய காரியங்களை அவனை கொண்டு செய்தார். தாவீது சோர்ந்து போனா, தாவீதை திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். தாவீதை எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி தாவீது வர வர விருத்தி அடைய செய்தார். அப்படியே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வார், ஆசீர்வதிப்பா. நான் ஜெபிக்கலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சோர்ந்து போகாதே என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் வேதத்தில் வாசித்தோம், சோர்ந்து போறவனுக்கு நேர் பலன் கொடுக்கிற கர்த்தர் என்று சொல்லி. தேவதாசர்கள் சோர்ந்து போன சூழ்நிலையிலே அவர்களை பலப்படுத்தி திட்டப்படுத்தி நீர் பயன்படுத்தினீர் அப்பா. கர்த்தாவே, மோசே சோர்ந்து போனா, எலியா சோர்ந்து போனா, தாவீது சோர்ந்து போனாரப்பா. அவர்களெல்லாம் திட்டப்படுத்தி பயன்படுத்தினி. எலியாவை பார்த்து சொன்னே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி. அப்படியே இந்த நாளிலும் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சோர்வுக்கான காரணத்தை நீர் அறிந்திருக்கிறேன். சோர்வுகளை மாற்றி திடப்படுத்தும் அப்பா, திடப்படுத்தும் அப்பா. அநேகருடைய வாழ்க்கையில இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவர்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தடைபடாது என்பதை உணர்த்தி நீர் தொடர்ந்து அவர்களை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.